அனைவருக்கும் வணக்கம். இப்போ பிஜி டிஆர்பி ஃபாஸ்ட் அப்ரோச்சிங் எக்ஸாமினேஷன், அதுக்காக லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு கங்க்ராச்சுலேட் ஃபார் யுவர் என்டர்பிரைஸ் டு ரைட்டிங் திஸ் பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷன். இப்போ நம்ம வந்து பைலிங்குலாக தான் பண்ண போகிறோம் பிகாஸ் ஆஃப் த பெனிஃபிட் ஆஃப் சம் வில்லேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சிலபஸில் இருக்கிற மேக்ஸிமம். என்னோட பிளான் என்னன்னு கேட்டிங்கன்னா, எதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இதுன்னு கமெண்ட்டில் கூட நீங்களாம் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்குன்னா அதை நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம வந்து வி வில் ஸ்டார்ட் வித் ஆண்ட்ரூ மார்வல்ஸ் டு ஹிஸ் காய் மிஸ்ட்ரஸ். முதல்ல எந்த போயம் எடுத்துக்கிட்டாலும் அதோட பேக்ரவுண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, தே வில் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் த டெக்ஸ்ட் and some of the important things related to the examination, but the question setter will not go in that way. அது மாதிரி அவங்க போக மாட்டாங்க. They will focus on things related to this poem or poet or whatever it may be. So அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, whenever we read a poem, we should go to the background in many ways. One, we should go to the period, then we should go to whether they belong to any school of thought. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படி சொன்னால் இஸ் பர்சனல் எலிமெண்ட்ஸ் அண்ட் ஆட்டோபயோகிராஃபிக்கல் எலிமெண்ட்ஸ், biographical elements, references to another event in socialist of England. So இந்த ஆங்கிள் தான் பார்க்கணும். கொஸ்டின் செட்டர் வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ் நீங்க எதிர்பார்க்க கூடாது. சின்ஸ் யூ ஆர் ஆல் கோயிங் டு பிகம் கிரேட் டீச்சர்ஸ் இன் ஸ்கூல்ஸ், யூ ஷுட் ப்ரிப்பேர்ட் இன் தட் வே. அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நான் வந்து ஐ எம் நாட் கோயிங் டு டீச் யூ லைன் பை லைன். டோன்ட் வாட் இஸ் இட் எக்ஸ்பெக்ட் இன் தட் வே. லைன் பை லைன் பார்க்கறது நம்மளோட நோக்கம் கிடையாது. நான் ஒரு போயம் பார்க்குறேன்னா எதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணணும், எதெல்லாம் வில் கம் டு யுவர் எக்ஸாமினேஷன், இன் தட் வே ஐ வில் ஃபோக்கஸ். நீங்கள் அதனால வந்து யூ ஷுட் லேர்ன் ஹவு டு ப்ரிப்பேர். அதுதான் முக்கியம். இப்போ நான் இந்த போயம் நான் நடத்துறதோட நோக்கம் என்ன அப்படின்னா, ஹவு டு ப்ரிப்பேர், what are all the areas you should concentrate, wherever or whenever you should take notes. That point I will what is that discuss. So அந்த மாதிரி ஆங்கிள்லயே நம்ம பண்ண போறோம். This is a long process. நம்ம இன்னைக்கு மட்டும் இதை நடத்திட்டு அப்படியே விடுற ஐடியா கிடையாது நமக்கு. So slowly we will march into the whole syllabus of PGTRB, and if you have any specific request, you just what is that raise that also. அதையும் பார்ப்போம். பட் ஐ டோன்ட் நோ வெதர் வி கேன், the time permits. If time permits, we will complete the syllabus. Otherwise I will help you how to manage the syllabus. அதனால கொடுத்துருக்கோம். நானே இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் எழுதி தான் கிளியர் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஸ்லெட் நான் எழுதின எக்ஸாம் ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அந்த காலத்தில் இருந்தது. இப்போ வந்து இட் இஸ் ஈக்குவலன்ட் டெஸ்ட் இஸ் செட். ஸோ நான் வந்து எனக்கு நிறைய பேருக்கு லிட்ரேச்சருக்கு நம்ம ஏரியாவில் உள்ளவங்களுக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஐ ஹவ் பீன் டீச்சிங் இங்கிலீஷ் ஃபார் பாஸ்ட் ஒரு 20-25 years. ஐ எம் இன் டச் வித் த சப்ஜெக்ட். ஐ காட் யூனிவர்சிட்டி வாட் இஸ் தட் செகண்ட் ரேங்க் அண்ட் காலேஜ் ஃபர்ஸ்ட் when I studied in MA course. So to his coy mistress, one of the beautiful poems of English literature. அது இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லேயே அப்படி சொல்லணும்னு சொன்னால் சில போயம்ல சில வரிகள் மறக்கவே மறக்காது. அப்படி இதில் ஒரு 2 லைன் இருக்குது. எப்பப்பெல்லாம் ஒரு இடத்த கிராஸ் பண்ணுறோம், ஏதாவது ரோடு இந்த மாதிரி கிரவி ஆடு இதெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் உடனே இந்த போயத்தில் உள்ள அந்த 2 லைன் ஞாபகம் வந்துடும். அது போல் there are certain important usages. அது வந்து இதில் வந்து ரொம்ப முக்கியம். இதுல வந்து நம்ம பிஃபோர் வி கோ இன் டு தட் டு ஹிஸ் காய் மிஸ்ட்ரஸ், வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வென் திஸ் போயம் இஸ் ரிட்டன். ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, திஸ் போயம் இஸ் ரிட்டன் இன் 1650. Actually this poem is written in the year 1650. What happens na, it is published only in 1680 after the death of Andrew Marvell. So this poem is written posthumously. You should understand that word. This poem is written posthumously. Posthumously means after the death of. ஏன்னா இது கேட்கலாம் சில சமயம். ஏன்னா அந்த வேர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாம் நம்ம நினைப்பு வச்சுக்கணும். So this poem is written, I mean this poem is published. Actually this poem is written in 1650. அது வரைக்கும் பப்ளிஷ் பண்ணல. After his death 1680 என்ன பண்ணியிருக்காங்க, this poem is published. இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ மார்வெல் பார்த்தீங்கன்னா பார்ன் வந்து 1621. எப்போ 1678ல ஹி டைஸ். எப்பவுமே எந்த போயம் படிச்சாலும் எப்போ பிறக்கிறாரு, எப்போ ஹிஸ் லைஃப் கம்ஸ் டு அன் எண்ட் அப்படிங்கறத நீங்க பாத்துக்கணும். அப்போ வந்து என்ன ஆகுது, 1678ல. அப்போ எப்போ the poem is published,
in 1680, 2 years after his death. இதெல்லாம் நான் ஒரு மனசுல போட்டு வச்சுங்க, எங்கேயாவது உபயோகப்படும். 2 years after his death, this poem was published. அப்புறம் சில ஒரு salient features of the poet என்னன்னா, he is an English metaphysical poet. Okay, English metaphysical poets. இப்போ இந்த metaphysical-ங்கிற word is very important. As an English literature student, you should understand what is a metaphysical poet. Metaphysical means physical world, physical life, physics, physical body, நம்ம material அப்படிங்கிறது physical. Meta means beyond physical. Any idea that goes beyond this metaphysical means our world, நம்மளை சுத்தி இருக்கிற அந்த உலகத்தை தாண்டி, நம்ம ஒரு கமல் படத்துல சொல்லுவாங்களா, அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்னு, அதையும் தாண்டி, அதுதான் மெட்டா. பியாண்ட் தட் மெட்டபிசிக்கல் அப்படிதான் சொல்றது, மெட்டபிசிக்கல் பாயிண்ட். அப்புறம் என்ன, அவருக்கு அதர் சைடு வந்து ஒரு பாலிட்டிஷியன், ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்ல இருந்திருக்கிறாரு. டூரிங் த காமன்வெல்த் பீரியட் ஹி வாஸ் த கலீக். அந்த ஜான் மில்டனோட பீரியட்ல இவரு கூட அவரோட ஃபெலோ இதா இருந்திருக்கிறாரு. அப்புறம் he has written to his coy mistress, which is the most famous work of Marvel. அப்புறம் என்ன பண்ணிருக்காரு, அப்பான் ஆப்பிள்டன்ஸ் ஹவுஸ், த கார்டன், இதெல்லாம் அவரோட அதர் poems which are also very important. So அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, and Horatian ode upon Cromwell's return from the Ireland, இதெல்லாம் சில political related works. And the later political satires, Flackno and the character of Holland. And these are the important works of what is that, Andrew Marvell. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, நமக்கு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் என்ன, மெட்டபிசிக்கல் பாயிண்ட். இவர் வந்து இஸ் a metaphysical poet அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ மெட்டபிசிக்கல் பாயிண்ட், மெட்டபிசிக்கல்ங்கிறதுக்கு நம்ம அடுத்தடுத்த இதில் நம்ம வந்துக்கலாம். ஸோ இப்போ என்னன்னா, போயம், as I already told you, I'm not going to discuss the poem line by line. இப்போ உங்களுக்கு அந்த லைன் பை லைன் போயம் வேணும்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. But I am not going to attempt a line by line explanation, which will take much time. And in the stage la வந்து going line by line may not be so useful. நீங்க அதை வந்து பாத்துங்க. நான் வந்து எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு வந்து கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத மட்டும் இதுல பாக்குறோம். So had we but world enough and time, this coyness lady were no crime அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இந்த ஹோல் போயத்தோட கான்செப்ட் என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் லைன்லயே வந்துடுது, had we but world enough and time, this coyness means என்ன சொல்றது, ரொம்ப கூச்ச சுபாவம், வெக்கப்படுறது, ஒரு மாடஸ்டி, ஒரு ஓவர் மாடஸ்டி, அந்த மாதிரி இருக்கிறது இல்லையா. டு ஹிஸ் coyness லேடி, திஸ் வேர் நோ கிரைம், இது தப்பு கிடையாது, வெக்கப்படுறது தப்பே கிடையாது அப்படின்னு ஆரம்பிச்சு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறாரு. இந்த ஆர்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல். அப்புறம் என்ன ஆகுது, எவ்வளவு நாள் வரைக்கும் போகலாம் அப்படின்னு போகுது. இதுல வந்து இந்த லைன் இருக்கு பாருங்க, திஸ் வெஜிடபிள் லவ், இது வந்து ஒரு வெரி ஃபேமஸ் யூசேஜ். லவ்வ வந்து யாருமே வெஜிடபிள் லவ்னு சொன்னது கிடையாது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம், திஸ் மே பி த லாஸ்ட் டைம் ஆல்சோ. எங்கேயுமே வந்து வெஜிடபிள் லவ்னே சொல்றது கிடையாது. ஆக்சுவலா he uses in very astonishing way. இது வந்து வேற யாருமே இது மாதிரி ஒரு லவ்வ வந்து வேற ரோஸோட கம்பேர் பண்ணுவாங்க, மை லவ் இஸ் அ ரோஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க, பூக்களோட கம்பேர் பண்ணுவாங்க, நிலாவோட கம்பேர் பண்ணுவாங்க. தட் இஸ் வாட் யூஷுவல் தாட் ப்ராசஸ். இந்த வெஜிடபிள் லவ்ங்கிறப்பதான் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த மெட்டபிசிக்கல் எலிமெண்டே அதுக்குள்ள கொண்டு வர. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கேரக்டர், என்னது மெட்டபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக். என்னன்னா, டூ டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் ஆர் வயலண்ட்லி யோக்டு டுகெதர், ஃபார் ஃபெச்ட் இமேஜரி. மெட்டபிசிக்கல் போயட்ரியோட ஒன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னா, இரு வேறுபட்ட வார்த்தைகளை, திங்ஸை வயலண்டா கொண்டு வந்து இழுத்து ஒன்னோட ஒண்ணு சேர்க்கறது தான் என்ன, மெட்டபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக். அப்போ இந்த வெஜிடபிள் லவ் அப்படிங்க, இந்த வெஜிடபிள்ங்கிறத அவர் பல மீனிங் யூஸ் பண்றாரு. ஒன்னு, வெஜிடபிள் வில் பிகம் ராட்டன், அழுகி போகக்கூடிய ஒரு பொருள் வெஜிடபிள். கொஞ்ச நாள்ல நீ எப்படியே இருந்தீங்கன்னா எப்படி வெஜிடபிள் வீணா போற மாதிரி நம்ம லவ்வும் வீணா போயிடும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்திலையும் சொல்றாரு. இன்னொன்னு, வெஜிடபிள் ஹேஸ் அ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் க்ரோயிங். ஒரு ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு ஃபாஸ்டா க்ரோ ஆகக்கூடியது. அண்ட் இமிடியட்லி இட் வில் கோ டவுன் ஆல்சோ. அண்ட் இட் டாக்ஸ் அபவுட் த மொமென்சுவஸ் கேரக்டர். ரொம்ப நாள் அப்படியே இருக்க போறது கிடையாது. லவ் இஸ் நாட் கோயிங் டு பி பெர்மனன்ட், இட் இஸ் நாட் இட்டர்னல்.
It is temporary and temporal. இந்த வெஜிடபிள்ங்கிற வார்த்தைக்கு அவர் என்ன கொண்டு வர்றாரு? Temporal love. So it talks about the timeliness, time bound love. Love cannot be eternal. Love has to be time limited. So it has certain time limit, time sensitive. இப்போ நமக்கு வர இமெயில் எல்லாம் சில சமயம் பார்த்தீங்கன்னா ஓடிபில எல்லாம் பார்த்தீங்கன்னா டைம் சென்சிட்டிவ் அப்படிமா, ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும், 5 நிமிஷம் தான் இருக்கும், it will go useless. Like that, if you are so careless in responding to me, of course you are virtuous. Your virtue will take long time, and you are coy, which is a very good characteristic of being a woman. Everything, you are celebrated woman, but everything is okay, but time is fleeing. We don't have time to waste. This is the very important characteristic of this poem. This is the very theme of this poem also. So second half of the poem, so the argument continues. I can what is that, appreciate your forehead, I can appreciate the beauty of your eyes for 100 years, 200 years. I can spend any number of years to appreciate the beauty of your body, your face, your eyes and all that. It goes like that. அப்புறம் என்ன ஆகுது? long preserved virginity அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? இந்த இடம் பாருங்க, இந்த worms. இப்ப என்ன ஆகுது? The marble walls on my song, worms will try that long preserved virginity. You are a very famous virgin. Your virginity has to be celebrated. But உன்னை கொண்டு போய் புதைச்ச பிறகு, நீ செத்து போன பிறகு, the worms இருக்குல்ல, புழுக்கள் இருக்குல்ல, அது என்ன பண்ணும்? It will taste your body. So don't allow that to happen. Before that worms, let me appreciate your beauty. So don't waste your what is it, youth. அப்படிங்கறத அடுத்த இதுல சொல்லிட்டே வர்றாரு. அதுக்கு அப்புறமா என்ன பண்றாருன்னா, love is contrasted with death. Love is contrasted with death. காதல கல்லறையோட இணைக்கிறார். இப்போ நம்ம பாட்ட லவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், 200 வருஷம் லவ் பண்ணலாம், 300 வருஷம் லவ் பண்ணலாம், பட் கல்லறை காத்திருக்கிறது இல்லையா? அதை எப்படி கொண்டு வந்து ரெண்டையும் லிங்க் பண்றாரு? திஸ் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் வாட் இஸ் தட் ஸ்டேட்மெண்ட். இத வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு நோட்ல எழுதி யூ ஷுட் கீப் இட் இன் யுவர் மைண்ட். நான் சொன்னேன்ல, எங்கேயாவது போயிட்டு இருந்தானே எனக்கு இந்த 2 லைன் ஆண்ட்ரூ மார்வல்னு சொன்னாலே அந்த வெஜிடபிள் லவ் ஞாபகம் வந்துடணும். அடுத்தது என்ன? அந்த preserved virginity. The worms will try that long virginity, long preserved virginity. அதுக்கப்புறம் என்ன? The grave is a fine and private place, but none, I think, do their embrace. அந்த கல்லறை இருக்கிறதே, கல்லறை தோட்டம் சொல்லுவோம் இல்லையா? அந்த பிளேஸ் where the graveyard. அப்ப அந்த கிரேவியார்டு இருக்குல்ல, அந்த கிரேவ்னு அவர் சொல்றாரு. கிரேவ் மீன்ஸ் கிரேவியார்டு. கிரேவியார்டு இஸ் a fine and private place. ஏன்னா அங்க யாரும் போக மாட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த கல்லறை தான் ஒரு தனிமையான இடம். அந்த தனிமையான இடத்துல யாரும் போய் லவர்ஸ் பேசிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா அது நம்ம சொல்லுவோம்ல, அது அங்கெல்லாம் போகாத அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன ஆகுது? அது தனிமையான இடம். நார்மலா லவர்ஸ் வில் லைக் ஃபைன் பிரைவேட் பிளேஸ். அவங்க அங்கதான் போகணும், யாரும் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு போகணும்னு தான் அவங்க விரும்புவாங்க. அப்போ ஆள் நடமாட்டமான இல்லாத இடம் ஒண்ணு உண்டு உலகத்திலேயே அப்படின்னா அது கல்லறை தான். அங்க யாரும் போக மாட்டாங்க. அப்ப என்ன சொல்றாங்க? அது ஒரு தனிமையான சிறந்த இடம் யாருக்கு? லவர்ஸ்க்கு. பட் நன், யாரும் டூ தேர் எம்ப்ரேஸ், அங்கே யாரும் கட்டி அணைத்துக் கொள்வதில்லை. ஏன்னா லவர்ஸ் வாழ விரும்புகிறவர்கள், அவர்கள் கல்லறை தோட்டத்திற்கு செல்ல மாட்டார்கள். இஃப் தே கோ தேர், something wrong may happen. Okay, it is kind of what is that, ill omen or whatever it may be. So what is his suggestion? It's a beautiful line. இது வந்து எதுக்கு நான் திருப்பி இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்றேன் அப்படின்னா, இந்த 2 லைனை கொடுத்து இது யாரோட போயம்ல வருது? These lines are taken from To His Coy Mistress, Mending Wall. ஏதாவது ஒரு 4 கொடுத்துருவாங்க. 4 கொடுக்குறப்போ இது நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னா நிச்சயமா we may go இந்த மாதிரி. ஏன்னா this is actually your prescribed text. So prescribed textல definitely they can ask from any what is that line. So you should read the whole of the text.
டெக்ஸ்ட்டை முழுமையாக நீங்கள் ஒரு இடம் படிச்சிடறது நல்லது வித் சம் வாட் இஸ் தட் எக்ஸ்பிளனேஷன் ஆர் மீனிங் ஆர் வாட் எவர் இட் மேபி. ஸோ this grave is a fine and private place, but none I think do their embrace. Now therefore, while the youthful hue sits on their skin like a morning dew, உன்னுடைய ஸ்கின்ல பளபளன்னு அந்த இளமை இருக்கிற போதே while thy willing soul transpires at every pore with instant fires, உன்னுடைய உடல் வந்து ஒரு என்ன சொல்றது, it transpires like a fire. ஸோ அழகு ஒரு தீ மாதிரி எரிந்து கொண்டிருக்கிறது. தீ என்ன பண்ணும், காலகாலமா எரியுமா? எரியாது, கொஞ்சம் நல்லா அணைஞ்சிரும். அப்புறம் நீ என்னவா போயிடுவ, சாம்பலா போயிடுவ. இங்க புதைக்கிறது, இங்க எரியிறது. Now let us sport us. Now let us sport us while we may. நம்மளால் முடிகிற போதே, நம்மளுக்கு காலம் இருக்கிற போதே, இளமை இருக்கிற போதே நாம் அனுபவித்து விடுவோம். While we may, and now like amorous birds of prey, amorous love, amor. Amor is love. Amorous birds of prey, rather at once our time devour than languish in the slow clapped power. Languish in the slow clapped power na yaroda power? The power of time. The power of time. It suppose கேட்கலாம், the slow powered, slow what is that, chapped power. Let us roll all our strength and all our sweetness up into one ball and tear our pleasures with rough strife through the iron gates of life. So வாழ்க்கை முடிந்து விடுவதற்குள் நாம் இந்த வாழ்க்கையை அனுபவித்து விடுவோம். Thus though we cannot make our sun stand still, நம்ம சூரியனை நிறுத்த முடியாது. We cannot stop time. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த whole poem is indirectly talking about the fleeting time. The time passes day by day. ஒரு நாள் போயிடுச்சு, ஒரு மணி நேரம் போயிடுச்சுன்னு he languishes, the poet languishes and impresses upon his lady love to listen to his words because time is not there. So he is ready to wait even century after century, but life is very small and even in that life youth is very limited. Say for example 10 to 15 years only. So let us enjoy life. That is his argument. Though we cannot make the sun again time, sun stand still, yet we will make him run. அப்ப என்ன, இப்போ if we enjoy life, the life will run, the time will pass very fastly. If we are bored, the time will not move. So let us make love. That's the whole of the idea. So இத பாத்துங்க. இப்போ மெட்டபிசிக்கல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். இந்த மெட்டபிசிக்கல் பாயிண்ட்ஸ்ல வந்து சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மெட்டபிசிக்கல் போயட்ரியில வந்து பாத்தீங்கன்னா, these are all the very famous metaphysical poets. யாரு? John Donne. He is a very very famous and he is almost the கிட்டத்தட்ட இதுவரை தான் ஃபாதர் நினைக்கிறேன், ஃபாதர் ஆஃப் மெட்டபிசிக்கல் poets. அதை மறுபடியும் பார்த்துக்கலாம். ஜான் டன், ஜார்ஜ் ஹெர்பர்ட், ஆண்ட்ரூ மாவல், அப்ரஹாம் கோலி, ராபர்ட் சவுத்வெல், ரிச்சர்ட் கிரஷா, தாமஸ் ட்ரெஹர்னே அண்ட் ஹென்ரி வாகன். ஸோ தீஸ் ஆர் த மேஜர் மெட்டபிசிக்கல் போய்ட்ஸ். நம்ம ஏற்கனவே மெட்டபிசிக்கல் போய்ட்ஸ்ல என்ன சொல்லியிருக்கிறோம், பியாண்ட் இவங்க இந்த இது இஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்கூல் ஆஃப் தாட். மெட்டபிசிக்கல் போய்ட்ரிங்கிறது ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட். இது ஒரு குரூப் ஆஃப், இதுக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தா, இதுல என்ன அப்படின்னா, டூ டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் ஆர் வயலண்ட்லி யோக்டு டுகெதர். இப்போ மெட்டபிசிக்கல் போய்ட்ரிக்குன்னு தெர் ஆர் சர்டன் கேரக்டரிஸ்டிக்ஸ். இரண்டு இதுல இன்னும் ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன் எதுல என்ன இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஜான் டன்னோட போயம் வேலடிக்ஷன் ஃபர்பிடிங் மோர்னிங். ஜான் டன்ஸ் போயம் வேலடிக்ஷன் ஃபர்பிடிங் மோர்னிங். அதுல என்ன பண்றாரு, லவர்ஸ he compares comparison of two lovers to a pair of compasses. இந்த கேம்பஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம இதுல எல்லாம் போட்டு இந்த படம் வரையறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், ரெண்டு பாயிண்ட் இருக்கும். ஸோ அதோட கம்பேர் பண்றாரு. Because in those days industrial revolution was there. So அப்போ வந்து newer what is that inventions came into existence. So poets were startled to see those instruments. அப்ப அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்த்தோன்னே இவருக்கு என்ன தோணுதுன்னா, lovers are husband and wife மாதிரி தோணுது. So valediction forbidding meaningல the husband goes away to another country or another place
ஸோ த ஒய்ஃப் வாட் இஸ் தட் வீப்ஸ் லைக் எனி திங். அப்போதான் என்ன பண்றாங்க, அழுவாத, டோன்ட் வீப், வேலடிக்ஷன் ஃபர்பிடிங் மூனிங். அதுல என்ன சொல்றாரு, நான் எங்கேயும் போல, எங்க போனாலும் அந்த கேம்பஸோட ஒரு கார்னர் மாதிரி நான் அண்ணண்ட போவேன். அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் பிளேஸ் நம்ம ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்கிறோம். we are together at one edge, one end அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ வாட் ஹேப்பன்ஸ், இது வந்து ஒரு மெட்டபிசிக்கல் இமேஜரி இல்லையா. இது மாதிரி இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு காலகட்டத்தில் எழுதியிருக்கிறாங்க. இன் தோஸ் இயர்ஸ் தே வேர் நாட் சோ பாப்புலர். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, இந்த மெட்டபிசிக்கல் போயட்ஸ் அப்படின்னு டிஎஸ் எலியட் எழுதுறாரு. மெட்டபிசிக்கல் போயட்ஸ் அப்படின்ட்டு டிஎஸ் எலியட் தான் என்ன பண்றாரு, இவங்களுக்கு கிட்டத்தட்ட ரிவைவல் ஆஃப் மெட்டபிசிக்கல் போயட்ஸ் வர்றாங்க. ஸோ who is the father of metaphysical poets? உங்களுக்கு இந்த கொஸ்டின் கூட வரலாம். ஏன்னா உங்களுக்கு சிலபஸ்ல எப்படியும் மெட்டபிசிக்கல் போயட்ரி பிளஸ் அது இதுன்னு ஏதாவது ஒரு போயம் போக்குவரத்துல உங்களுக்கு வந்துடும். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஜான் டன், இவர் தான் மெட்டபிசிக்கல் போயட்ரியோட ஃபாதர். அப்புறம் என்ன ஆகுது, லண்டன் டேர்ம் கிரியேட்டட் பை சாமுவல் ஜான்சன். இந்த மெட்டபிசிக்கல் போயட்ங்கிறத இங்கு சாமுவல் ஜான்சன். நீங்க ரெண்டு விஷயத்தை இது பண்ணிக்கணும். மெட்டபிசிக்கல் போயட்ஸ் அப்படின்னு எஸ்ஸே எழுதி ரிவைவல் ஆஃப் மெட்டபிசிக்கல் போயட்ரியை பண்ணது டிஎஸ் எலியட். டிஎஸ் எலியட்டுக்கு முன்னாடியே இந்த மெட்டபிசிக்கல் போயட்ஸ்ங்கிற வார்த்தைய அதை யூஸ் பண்ணது சாமுவல் ஜான்சன் அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. ஸோ இந்த மெட்டபிசிக்கல் போயட்ரினாலே இந்த மெட்டபிசிக்கல் போயட்ஸ் இல்லாம ரெண்டு பேரும் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஒருத்தர் சாமுவல் ஜான்சன், he was the person who first used metaphysical poetry அப்படிங்கிற அந்த வேர்டு, இந்த மெட்டபிசிக்ஸ், இந்த மெட்டபிசிக்கல் அப்படிங்கிற இந்த வார்த்தைய இந்த குரூப் ஆஃப் போயட்ஸுக்கு யூஸ் பண்ணது சாமுவல் ஜான்சன். அது வரைக்கும் இவங்களை இந்த பொசிஷனுக்குள்ள கொண்டு வரல. முதல்ல இவங்க எழுதுனது வந்து மெட்டபிசிக்கல் போயட்ரி அப்படின்னு முதல்ல சொன்னதே யாரு, சாமுவல் ஜான்சன். இந்த மெட்டபிசிக்கல் போயட்ரி ஏன் சிறந்தது, how it is so attractive, how it is beautiful, it is a different kind of thought. அவங்க இன்னொரு இடத்துல ஒரு சொல்றப்போ சொல்லுவாங்க, இதெல்லாம் சொன்னவர் யாரு, டிஎஸ் எலியட். டிஎஸ் எலியட் தான் என்ன சொல்றாரு, a thought is so powerful. அவங்களுக்கு வந்து ஒரு thought is equal to an action. யாருக்கு, இந்த மெட்டபிசிக்கல் போயட்ஸ். அதனாலதான் என்ன சொல்றாரு, ஒரு ரோஸ் அப்படின்னு சொன்னா the metaphysical poets feel that rose. The thought is so powerful, the thought is so engrossed அப்படிங்கிற மாதிரி சொல்றதுனால இந்த மெட்டபிசிக்கல் போயட்ரி is a very very unique kind of poetry. பார்க்கிறதுக்கு ரொம்ப சாதாரணமா ரொம்ப மேலோட. பட் earlier there was a criticism, இது ரொம்ப லைட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி criticism இருந்தது. பட் later after the explanation of T.S. Eliot through his essay Metaphysical Poets, they became very popular and they had a kind of a revival. அடுத்தது மெட்டபிசிக்கல் போயட்ஸ் first published in 1921, a seminal piece of literary criticism significantly revitalized the interest of 17th century metaphysical poets like John Donne. இதுல தான் என்ன பண்றாரு, the Eliot's essay is not just a review. இதுல தான் என்ன பண்றாங்க, just a review of J.C. Grierson's anthology, but the landmark work that introduced the concept of dissociation of sensibility and unification of sensibility. The unification of sensibility தான் இவங்களோட இந்த மெட்டபிசிக்கல் போயட்ரியில இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த சென்சிபிலிட்டியை ஒன்று சேர்க்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் டிசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி. தே டிட் அட்டாச் தெம்செல்ஸ் வித் இமோஷன்ஸ். பட் மெட்டபிசிக்கல் போயட்ரியில என்ன பண்றாங்க, யூனிஃபிகேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி. அதை தான் இந்த இதுல என்ன பண்றாரு, இந்த எலியட் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு.
இப்போ ஆண்ட்ரூ மார்வல், எகைன் வி கம் பேக் டு ஆண்ட்ரூ மார்வல். இவரோட ஒர்க்ஸ்ல என்ன ரொம்ப முக்கியமானது? டு ஹிஸ் காய் மிஸ்ட்ரஸ், இதான் நமக்கு சிலபஸ்ல இருக்கு. டு ஹிஸ் காய் மிஸ்ட்ரஸ், அப்புறம் த கார்டன். த செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் போயம் இஸ் த கார்டன். இது வந்து கேள்வியை கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த போயம் எல்லாரும் சொல்லிடுவீங்க. இப்போ டு ஹிஸ் காய் மிஸ்ட்ரஸ் அப்படின்னு கேட்டா நீங்க எல்லாரும் சொல்லிடுவீங்க ஆண்ட்ரூ மார்வல், ஏன்னா உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்க. பட் கார்டன், த போயம் த கார்டன் இஸ் ரிட்டன் பை அப்படின்னு போட்டு ஆண்ட்ரூ மார்வலா, வேற யாரு ஒரு 4-5 பேரை கேட்கறாங்கன்னு வச்சுங்க, ஈவன் ஹென்ரி வாகம், இந்த இவங்களை எல்லாருமே போட்டு கேட்டாங்க அப்படின்னா யூ வில் பி கன்ஃபியூஸ்ட். ஏன் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு நேரடியாக அது சிலபஸ்ல இல்லை. எப்பவுமே கொஸ்டின் செட் பண்றப்போ நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா டைரக்ட் கொஸ்டின்ஸை அவாய்ட் பண்ணிடுவோம். ஏன்னா டைரக்ட் கொஸ்டின்ஸ் எப்பனா வேற வழியே இல்லை, 20 கொஸ்டின் எடுத்துட்டோம், 25 கொஸ்டின் எடுக்கிறோம்னு 5 கொஸ்டின் நம்ம டயர்ட் ஆயிட்டோம் அப்படிங்கிறப்ப வேணா எழுதலாம். பட் நாங்க கொஸ்டின் எடுக்கிறப்ப என்ன பண்ணுவோம்னா எங்களை ஒரு நாளைக்கு 5 கொஸ்டின் தான் எடுக்க சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாமினேஷன்ஸ் லைக் திஸ். ஸோ வாட் ஹேப்பன்ஸ், எங்களுக்கு முடியலன்னா தான் டைரக்ட் கொஸ்டின் போவோம், வேற வழி இல்லைன்னா தான் போவோம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், பக்கத்துல தான் எடுப்போம். எப்பவுமே நீங்க படிக்கிறப்போ யூ ஷுட் கோ பியாண்ட் த ஃப்ரிஞ்சஸ். அந்த பார்டர் லைட்டா கிராஸ் பண்ற கொஸ்டின்ஸ் தான் நார்மலா கேட்பாங்க. கேட்டா அது அவுட் ஆஃப் சிலபஸ்னு சொல்ல முடியாது. இப்போ இது நீங்க அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா என்னைக்கு ஆண்ட்ரூ மார்வல்னு மென்ஷன் ஆயிடுச்சோ யூ ஷுட் நோ அதர் ஒர்க்ஸ் ஆஃப் ஆண்ட்ரூ மார்வல் ஆல்சோ. இந்த இடத்துல தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஆண்ட்ரூ மார்வலோட அந்த காய் மிஸ்ட்ரஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நாட் நெசசரிலி லைக் தட். நீங்க ஏன் இதை கேட்கக்கூடாதுன்னு நீங்க அவங்களை கேட்க முடியாது. ஸோ கார்டன், அப்புறம் அண்ட் ஹொரேஷியன் ஓடு. இந்த ஹொரேஷியன் ஓடு அப்பான் கிராம்வெல்ஸ். இந்த கிராம்வெல் உங்களுக்கு வந்து சோஷியலிஸ்ட் ஆஃப் இங்கிலாந்து படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். இந்த ஆலிவர் கிராம்வெல், அவரோட ரீரிட்டன் ஃப்ரம் அயர்லாந்து. திஸ் இஸ் பொலிட்டிக்கலி வாட் இஸ் ரிலேட்டட். அந்த மோவர்ஸ் சாங் அப்பான் ஆப்பிள்டன்ஸ் ஹவுஸ், இது எல்லாத்தையும் மைண்ட்ல ஒரு இடத்துல எழுதி வச்சு அப்பப்போ ரிவைஸ் பண்ணீங்க. அடுத்தது இந்த ஆண்ட்ரூ மார்வல் திஸ் போயம் காய் மிஸ்ட்ரஸ் ஒரு கேட்டகரிக்குள்ள வருது. இப்போ மெட்டபிசிக்கல் போயட்குள்ள வருது, மெட்டபிசிக்கல் போயட்ரிக்குள்ள வருதுங்கிறனால இப்போ இவ்வளவு நேரம் அதை பார்த்தோம். இது அனதர் வெரைட்டி ஆஃப் போயம்லயும் வருது. எதுல வருதுன்னா இந்த கார்பேடியம் போயம்ஸ். இப்ப கார்பேடியம்னா என்ன? சீஸ் த டே. சீஸ் த டே, சீஸ் த டேன்னா என்ன? கார்பேடியம். கார்பேடியம் போயம்ஸ் இது அனதர், எப்படி நீங்க மெட்டபிசிக்கல் ஸ்கூல்னு சொல்றோமோ அது மாதிரி இது ஒரு போயட்ரி வெரைட்டி. தெர் இஸ் அ கைண்ட் ஆஃப் what is that sensibility and understanding and all that. இந்த கார்பேடியம் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு this is not an English word. so இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா seize the day, catch the day, this time is important. இன்னைக்கு இந்த நிமிஷம் தான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, நாளைக்கெல்லாம் நாளைங்கிறது எனக்கு கிடையாது, நேத்துங்கிறது இல்லை, ஸோ டுடே இஸ் த டே அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கு வந்து நம்மளோட லிட்ரேச்சர்ல ஒரு டெக்னிக்கல் டேர்ம் என்னன்னா இந்த கார்பேடியம். இது திஸ் போயம் Andrew Marvel's To His Coy Mistress is otherwise called a carpedium poem. கார்பேடியம் போயம்னா என்ன? நீ நாளைக்கு நான் இருப்பனானே இல்லை, நீ செத்தாலும் செத்துருவடி, நான் செத்தாலும் செத்துருவண்டி. இன்னைக்கு உயிரோடு இருக்கிறப்போ நம்ம வந்து let us make love. அந்த இதுல இன்னொரு போயம் இதே ஜான் டன் நினைக்கிறேன், ப்ளீஸ் ஹோல்ட் யுவர் டங்க் லெட் மீ மேக் லவ் அப்படின்னு ஒரு போயம் ஆரம்பிக்கும். கேனனைசேஷன் நினைக்கிறேன், உங்களுக்கு சிலபஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஹோல்ட் யுவர் டங், ஹோல்ட் யுவர் டங்னா நான் வாய மூடு, தயவு செஞ்சு உன் வாய மூடு, லெட் மீ மேக் லவ். அதுதான் இதுவும். லெட் யூ பி ஃபார் சம்டைம் சைலண்ட். இன்னொன்னு யூ அக்செப்ட் மை லவ். அண்ட் ஹீ நோஸ் தட் லேடி லவ் இஸ் ஆல்சோ ரெசிப்ரோகேட்டிங். த ப்ராப்ளம் இஸ் ஹர் காய்னஸ். ஸோ என்ன சொல்றாங்க, த லாட்டின் ஃப்ரேஸ், த கார்பேடியம்ங்கிறது என்ன ஃப்ரேஸ்? லாட்டின் ஃப்ரேஸ். இதுவே ஒரு கொஸ்டினாவும் கேட்கலாம். Carpedium, the word carpedium is a Latin phrase, Greek phrase, English phrase, none of the above அப்படின்னு கேட்கலாம். ஸோ கார்பேடியம்ங்கிறது லேட்டின் ஃப்ரேஸுங்கிறத எங்கேயாவது மனசுல போட்டு வச்சுங்க. த டிரான்ஸ்லேட் டு சீஸ் த டே அப்படிங்கிறது இட் இஸ் அ கால் டு ஆக்ஷன். கால் டு ஆக்ஷன் என்ன? செயல்படு. என்கரேஜிங் இண்டிவிஜுவல்ஸ் டு மேக் மோஸ்ட் ஆஃப் த பிரசன்ட் மூமெண்ட் அண்ட் நாட் டிலே என்ஜாய்மெண்ட் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஆஃபன் வித் த சென்ஸ் தட் ஃபியூச்சர் இஸ் அன்சர்டன். ஸோ இது எங்க ஆரம்பிக்குது? த ஃப்ரேஸ் ஒரிஜினேட்டட் இன் த ரோமன் போயட் ஹோரஸ். ஹோரஸோட இதுல தான் என்ன ஆகுது,
இந்த ஆரம்பிக்குது வேர்ட்ஸ் அண்ட் ஹேஸ் பீன் வைட்லி அடாப்டட் அஸ் அ பிலசாபிக்கல் ஆர் மோட்டிவேஷனல். இதை ஃபர்ஸ்ட் இதுல வந்து சொல்றவர் வந்து ஹோரஸ். அதனாலதான் என்ன பண்றோம், நம்ம இந்த போயம் டு ஹிஸ் காய் மிஸ்டர்ஸ் என்னன்னு சொல்றோம், கார்பேடியம் போயம்ஸ்னு சொல்றோம். ஸோ கார்பேடியம்னா என்ன, several poets across different eras have explored carpe theme, which encourage the seizing the day or enjoying the present moment. The present moment enjoy பண்றது. அப்புறம் some notable examples including Horace, Roman poet who coined the phrase. இந்த phrase யாரு காயின் பண்றா, அந்த ஹோரேஸ்ங்கிற ரோமன் போயிட்டு தான் பண்றார். இதையும் மனசுல வச்சுங்க. இந்த படத்துல எல்லாம் மனசுலாயிங்கிறாங்களா, அந்த மாதிரி மனசுல வச்சுங்க. அண்ட் செவரல் இங்கிலீஷ் poets from 70s லைக் ராபர்ட் ஹெர்ரிக், ரிச்சர்ட் லவ்லேஸ், தாமஸ் கேரோ, சர் ஜான் சக்லிங் அண்ட் ஆண்ட்ரூ மார்வெல். இந்த ஆண்ட்ரூ மார்வெல் யாருன்னு தெரியுதுல, இப்ப நம்ம எதை படிச்சுட்டு இருக்கோமோ அந்த போயத்தை எழுதினவர். இவங்க எல்லாம் ஒரு குரூப். எந்த இடத்துல குரூப்பிங் ஆகுறாங்க, இன்னொரு குரூப் பாத்தீங்க, மெட்டபிசிக்கல் poets. எப்பவுமே நீங்க மெட்டபிசிக்கல் poetsனா கட்ட 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 கட்டன்னு சொல்லணும். ஒரு 7 பேரோ என்னமோ வருவாங்க. இதுல வந்து கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. அது போல கார்பேடியம் போயம்ஸ்னா யாரெல்லாம் வந்துருவாங்க, நீங்க இந்த போயம்க்கே போக மாட்டாங்க, கார்பேடியம்னு ஒரு வேர்டு எடுத்துட்டு கேட்பாங்க. அமங் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ கார்பேடியம் போயட் அப்படின்னு கொடுத்துட்டு இவங்க எல்லாம் கொடுப்பாங்க. ரிச்சர்ட் லவ்லேஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு ஒரு மெட்டபிசிக்கல் போயட்டை கொடுத்துருவான். போயட்டை கொடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ யூ ஷுட் பி வெரி கிளியர். கார்பேடியம் போயம்ஸ்னு சொன்னாலே நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன், காய் மிஸ்ட்ரஸ்க்கும் இதுக்கும் நேரடியான தொடர்பு கிடையாது. These poets in no way directly related to his Sky Mistress, but indirectly they are related. They are grouped. அப்ப என்ன வரும், யார் யாரு, ராபர்ட் ஹெர்ரிக், ரிச்சர்ட் லவ்லேஸ், தாமஸ் கேரோ, சர் ஜான் சக்லிங் அண்ட் ஆண்ட்ரூ மார்வெல், categorized as cavalier poets also. Otherwise metaphysical poets இல்லையா. அதுல இப்போ நம்ம என்ன பண்றோம், இதை விட்டுருவோம். அந்த கவாலியர் பாயிண்ட்ஸ்ங்கிறத மட்டும் நீங்க இதுல வச்சுங்க. கவாலியர்னா என்ன, அது வந்து என்ன, ஒரு கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது, கேவல்ரி அப்படின்னா குதிரைன்னு அர்த்தம். குதிரை படையில் இருக்கக்கூடியவங்க, போர் வீரர்களாக இருந்தவர்கள், அந்த மாதிரி உள்ளது. இது கவாலியர் பாயிண்ட்ஸ். கவாலியர் பாயிண்ட்ஸ் யாரு, தீஸ் பாயிண்ட்ஸ் அசோசியேட்டட் வித் தி கோர்ட் ஆஃப் கிங் சார்லஸ். இந்த சார்ல்ஸ்ங்கிற வார்த்தையும் அந்த கவாலியரையும் லிங்க் பண்ணீங்க. ஆஃபன் ரோட் அபவுட் லவ், poetry, beauty, the fleeting nature of life, frequently incorporating the carpe themes in their works. ஓகேவா. அடுத்து ராபர்ட் ஹெர்ரிக், ரிச்சர்ட் லவ்லேஸ், மறுபடியும் இவங்களை எல்லாம் பார்க்கிறோம் நம்ம. தாமஸ் கேரோ அண்ட் சர் ஜான் சக்லிங் ஆர் த கீ ஃபிகர்ஸ் ஆஃப் திஸ் மூவ்மெண்ட். ஸோ இந்த கவாலியர் பாயிண்ட்ஸுங்கிறது ஞாபகம் வச்சுங்க. நான் இந்த இதெல்லாத்தையும் உங்களுக்கு இதுலேயே தர சொல்கிறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே தர சொல்கிறேன். அதனால் நீங்கள் இது பார்த்துட்டு இருக்கப்பவே நீங்கள் ஒரு நோட்ஸ் வச்சுக்கிட்டு பார்க்குறதே நல்லது. நம்மளோட கிளாஸஸ்லாம் வந்து யூ கீப் எ நோட் புக் ஓப்பன். அதை வச்சுட்டு நம்ம சொல்ல அதில் நோட்ஸும் எடுத்துங்க. இட் வில் பி ஆஃப் கிரேட் ஹெல்ப் அட் த டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஏன்னா நம்ம ஒரு டிஸ்கஸ் பண்ணி பார்க்குறப்போ சில விஷயங்கள் நமக்கு வந்து மனசில் ஈஸியாக பதிஞ்சிரும். ஸோ இப்போ இந்த மெட்டபிசிக்கல் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, while not exclusively carpodium poets, figures like Andrew Marvell are known for their metaphysical poetry. இது வந்து எக்ஸ்க்ளூசிவா கார்பேடியம் poetsன்னு சொல்ல முடியாட்டியும் கூட, லைக் people like Andrew Marvell known for their metaphysical poetry which explores complex themes of love, death and human condition. Marvell's To His Coy Mistress is a prime example of carpedium poem. இப்போ நீங்க நோட் வச்சு எழுதிட்டு இருந்தீங்கன்னா இதை நீங்க எழுதிக்கணும். டு ஹிஸ் காய் மிஸ்ட்ரஸ் இஸ் a prime example of carpedium poem. நம்ம தான் இங்க இருக்கே, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இது மறுபடியும் எங்கேயாவது போய் காணா போயிடும். புரியுதா உங்களுக்கு? இந்த மெட்டீரியல் அதுல ஒரு பெரிய டிஃபிகல்ட்டி என்னன்னா, மறுபடியும் அது எங்க இருக்குன்னு நம்மளால எடுக்க முடியாது. பிசிக்கல் மெட்டீரியலா கண் முன்னாடி உங்களோட நோட்ல நீங்க மேல இப்போ பிஜிடிஆர்பின்னு எழுதினீங்கன்னா, பிஜிடிஆர்னு ஒரு லாங் சைஸ் நோட் வச்சு போட்டு கடன்னு சொல்ல எழுதிக்கிட்டே வரணும். அப்படி பண்ணீங்கன்னா தான் முடியும். யூசிங் கிளவர் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் மெட்டஃபர்ஸ் urge his mistress to
embrace passion. இப்போ லெட் மீ ஆஸ்க் ஃபியூ கொஸ்டின்ஸ். இப்போ இது வந்து டெக்ஸ்ட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்லேயே ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. அதாவது என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு கூட வரலாம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா thou by the Indian Ganges side shouldst rubies find அப்படின்னு அதாவது நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ நான் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், நீ வந்து கங்கை கரைகளிலே, இங்கே இந்த கேங்கஸ்ங்கிற வார்த்தை இருக்கு, கங்கை கரைகளிலே யூ ஆர் லுக்கிங் ஃபார் ரூபிஸ். ரூபி மீன்ஸ் ப்ரிஷியஸ் ஸ்டோன். அண்ட் ஐ பை த டைட் ஆஃப் ஹம்பர். ஹம்பர் இஸ் அனதர் ரிவர் வுட் கம்ப்ளைன். புரியுதா உங்களுக்கு? இது வந்து இன் யூகே. இப்போ 2 ரிவரை வந்து அவங்க ரெஃபர் பண்றாங்க. இது நான் எதுக்கு ஒரு சும்மா ஒரு சாம்பிளுக்காக சொல்றேன். ஒரு டெக்ஸ்டுக்குள்ளேந்து போய் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் சொன்னேன். இந்த வெஜிடபிள் லவ்ங்கிறது யார் யூஸ் பண்றா அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி நிறைய சில பவர்ஃபுல் டெர்மினாலஜி இருக்கு. இந்த பாருங்க, தைன் ஐஸ், நான் இதை முடிச்சுட்டு வந்துடுறேன். thou by Indian Ganges. ஸோ 2 ரிவரை வந்து அவரு ரெஃபர் பண்றாரு. ஸோ திஸ் மேபி ஆஸ்க்ட் a question. What are the names of rivers? நீங்க உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பா இருக்கிறதுனால the following rivers, அதுல வந்து எது which is not used or which is not referred to in the poem to his sky mistress அப்படின்னு கேட்டா உங்களுக்கு ஹம்பர்ங்கிற ஒரு ரிவர், இது வந்து ரிவர் பை த டைட் ஆஃப் ஹம்பர். இது டைடுங்கிறத வச்சுதான் இதை நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். டைட் ஆஃப் ஹம்பர் வுட் கம்ப்ளைன், கேங்கஸ், இது 2 சொல்றாங்க. வெஜிடபிள் ஒன்று. அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்க, and 100 should go to praise thine eyes and on thy forehead gaze. இது எதுல இருந்து கேட்கறாங்க அப்படின்னு கேட்கலாம். நீங்க அதை வச்சு கண்டுபிடிச்சுக்கணும். என்ன, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உன்னோட ஒரு 100 வருடங்களை உன் கண்களை புகழ்வதற்காக நான் எடுத்துக்கொள்கிறேன். ஆர் உன்னுடைய நெற்றியை பார்ப்பதற்காக, உன்னுடைய நெற்றியை ரசிப்பதற்காக ஒரு 100 ஆண்டுகளை நான் எடுத்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லு. இந்த சென்டிமெண்ட் எங்கெங்க வருது? 200 to adore each breast but 30,000 to rest. 30,000 கிட்டத்தட்ட 30,000 வருஷங்களை அதர் தேன் breast எடுத்துக்குவாரா அவர். an age at least to every part and the last age should show your heart. ஸோ உன்னோட இதயத்தை நான் அடைவதற்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, நீ என்னோட லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பெரும் காலகட்டம். பெரும் காலகட்டம்னா என்ன, அது ஒரு ஏஜ். ஏஜ் இஸ் hundreds of years. அந்த மாதிரி ஹார்ட் ஃபார் லேடி யூ டிசர்வ் தி ஸ்டேட் நார் வுட் ஐ லவ் அட் லோயர் ரேட். இதுவும் என்னவா வரலாம், ரெஃபரன்ஸுக்கு வரலாம். அதனால யூ ஆர் கன்சிடர்ட் கிரேட். அதே சமயம் என்னுடைய அன்பையும் குறைத்து மதிப்பிட்டு விடாதே அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. இப்போ நம்ம எங்க போறோம்? வாட் இஸ் த ரிவர் மென்ஷன்ட் இன் டு ஹிஸ் sky mistress. இப்ப அதுல எது? கேங்கஸ். இது அன்னில இன்னொரு ரிவர், எது? ஹம்பர். அப்புறம் எது இதுல ரொம்ப முக்கியம்? வெஜிடபிள் லவ். அப்புறம் அதர் 2 sentences, grave is a fine private place but none do their embrace. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துங்க. முழுசா உன்னோட டெக்ஸ்ட்டை வாங்கி லைன் பை லைன் படிச்சிருங்க. டெக்ஸ்ட் வித் நோட்ஸ்ன்னு விற்கும் கடையில், அதை வாங்கிக்கிங்க. ஒரு வார்த்தைக்கும் மீனிங் பார்த்துருங்க, நோட்ஸ் எடுத்துங்க, நம்மளோடதையும் ஃபுல்லாக எடுத்துங்க. அதோடு இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து தமிழ் கம்பல்சரி பேப்பரும் இங்கிலீஷில் நெட்டு செட்டுக்கும் நம்மளோட அல்காரிதம் டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது. அதுலேயும் ஜாயின் பண்ணிங்க. வி வில் ட்ராவல் டுகெதர். நான் உங்களோட இந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது பர்டிகுலராக ஏரியாஸ் டாபிக்ஸ் பண்ணணும்னா சொல்லுங்கள். எனக்கு அது ஃபெமிலியராகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ. Send a map. You dare to dream, we care to accomplish.